ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம். ஒரு பாத்திரத்துக்கு சுடுதண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அதில் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வெந்து வரட்டும். தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகா, ஸ்வீட் கார்ன், சீஸ், பட்டர், மில்க், பூண்டு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். வெண்ணெய் உருகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதில் குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பட்டர்லேயே நல்லா வதங்கி வரணும். இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் ஆரிகனோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து மறுபடியும் வெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பால் ஆட் பண்ணிடலாம். பால் ஆட் பண்ணோன்னு நல்லா கலந்து விட்டுருக்கணும், கட்டி இல்லாமல். இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிரும். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஆரிகனோ, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை போட்டுடலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டால் நமக்கு க்ரீமி அண்ட் டேஸ்டியஸ் பாஸ்தா கிடச்சிரும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.